சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரு பழமொழி உண்டு, வருமுன் காப்போம் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு முன்னாடியே அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும், இல்லைன்னா அதை சரி பண்ணணும் வரத்துக்கு முன்னாடியே, பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே. அது மாதிரி இந்த ஜோதிட ரீதியாக மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, வருஷம் பிறக்க போகுது 2026. இந்த 2026 மேச ராசிக்கு எப்படி இருக்கும், அந்த ராசிக்கு என்ன திசா நடந்தால் நல்லாயிருக்கும், கிரக கோளாறுலேருந்து தப்பிக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனையாக உள்ள ஜாதக அமைப்புக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நாளாக பார்ப்போம். இன்றைக்கி மேச ராசிக்கு பார்ப்போம். 12 ராசிக்கும் பலாபலன்களை 2026க்கான பலாபலன்களை பார்த்துருவோம் சிம்பிளாக. இப்போ பார்த்திங்கன்னா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராசிக்கு 12ல் இருக்கார். திருக்கணிதப்படி ராசிக்கு 12ல் வந்துருச்சு அப்படின்றாங்க அந்த பஞ்சாங்கத்தில். வாக்கியப்படி இன்னும் வரல. 6ஆம் தேதி 3வது மாதம் 3/6 அவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு வாக்கியப்படி சொல்கிறாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். புரட்டாதி அப்படிங்கிறத ஒரு முழு நட்சத்திரத்தில் பாதியை நெருங்கிட்டார். அப்போனா கண்டிப்பாக மீன ராசிக்குள்ளே கண்டிப்பாக அவரோட என்ட்ரி ஆரம்பம் ஆகிருக்கும். அதே போல் குரு பகவான் கடகத்தில் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகாதிபதி வீட்டில் இருக்கார். ராசிக்கு சுகாதிபதியான வீட்டில் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அவர் எங்கே எப்படி உச்சம் பெற்றிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கிற மாதத்தில் அவர் எதில் இருக்காருன்னா பூச நட்சத்திரம், அதில் சனியோட நட்சத்திரத்தில் உச்சத்தில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறார். அப்போ சனியோட நட்சத்திரத்தில் குரு பகவானும், குருவோட நட்சத்திரத்தில் சனி பகவானும் பரிவர்த்தனையில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருஷ துவக்கத்திலேயே குரு பகவான் மேச ராசிக்கு 12-9 கூடையவர், 9-12 கூடையவர், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கும் மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் சனியோட வீட்டில், சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பயணிக்கும்போது குரு பகவான் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும், அதே போல் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் மேசராசிக்கு யோகமான நாட்கள் தான். அந்த சனி பகவான் எவ்வளோ நாளைக்கு குரு பகவானோட நட்சத்திரத்தில் இருக்காரோ அது வரைக்கும் மேசராசிக்கு யோகமான நாட்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார், உத்திரட்டாதியில். அதுக்கப்புறம் மேச ராசிக்கு 3-6 கூடியவரோட நட்சத்திரத்தில் பயணிப்பார். பொதுவாகவே 3-6, 3ஆம் இடங்கிறது 6ஆம் இடங்கிறது துர்ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட 3ஆம் இடத்தோட 6ஆம் இடம் இன்னும் கொஞ்சம் வலிமை மிக்கது. அதே போல் சனி பகவான் 10-11க்கு அதிபதி ஆகிறாரு மேச ராசிக்கு. அப்போ அவரோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட சனி பகவான் குருவோட நட்சத்திரமான புரட்டாதியில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பயணிப்பார்னு பார்த்தோம்னா 6.25 மாதம் அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதேமாதிரி குரு பகவானும் இந்த ராசி மண்டலத்தில் கண்டிப்பாக கடகராசி மண்டலத்தில் உச்சம் பெற்று இருப்பார். இந்த மாதிரி நேரத்தில் மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையோடு உச்சம் பெற்று இருக்கும்போது மேச ராசிக்கு சனி பகவானால் ரொம்ப தொந்தரவு கண்டிப்பாக ஏற்படாது. துணிச்சலாக நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவான் மேச ராசிக்கு 12ல் மறைவார். உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலுமே கூட அதை தாங்கக்கூடிய சக்தியை குரு பகவான் 4 கேந்திர ஸ்தானத்தில் நின்று அவரை கண்காணிக்கிட்டே இருப்பார். அதனால் உங்களுக்கு அதுக்கான சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி பகவானை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். சரி, இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன திசாபுத்தி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குரு திசையோ குரு புத்தியோ ஸ்டார்டிங்கில், நீங்கள் கடைசி வரைக்கும்லாம் இல்லை, இந்த 2.5 வருஷத்துக்கு அதில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் பண்ணுவார், அது வரைக்கும் இல்லை. இந்த வருஷ ஆரம்பத்தில் குருவோட திசையோ குருவோட புத்தியோ யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சனி பகவானால் எந்த தொந்தரவும் ஏற்படாத அளவுக்கு குரு பகவான் பார்த்துப்பார். இந்த மாதிரி நேரத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் பாக்கியவான் அப்படின்னு கூட சொல்லலாம்.
சரி, இந்த மாதிரி அமைப்புள்ள பாக்கியெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமும் சனிக்கிழமை என்னைக்கு சேர்ந்து வருதோ அன்னைக்கு போய் சனி பகவானுக்கு 8 அகல் தீபம், புது அகல் வாங்கிங்க, 8 திரிநூல் வாங்கி, பஞ்சு திரி வாங்கி, சுத்தமான பியூர் நல்லெண்ணெய் ஊற்றி 8 அகல் தீபம் ஏற்றுங்க. சாயந்தரம் இந்த விளக்கேற்றுற நேரம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 5:45 to 6:15 ஏற்றிடணும். தொடர்ந்து நீங்கள் உளுத்தங்கஞ்சி, உளுந்த வடையாவோ இட்லியாவோ சாப்பிட்றதுக்கு பதில் உளுத்தங்கஞ்சா குடிச்சிக்கிட்டே வாங்க. அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் உளுத்தங்கஞ்சா குடிச்சிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சா குடிக்கும்போது அந்த கருப்பு தோலை நீக்காமல் செய்யணும். அதாவது உளுந்த முதல்ல வறுத்து அதை பொடி பண்ணி அதை கஞ்சி வச்சு அதில் கருப்பட்டி கலந்து கஞ்சி வச்சு குடிங்க. அது உங்கள் எலும்புக்கும் நரம்புக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், வலுவை கொடுக்கும். நான் எல்லா விஷயத்தையும் இதில் சொல்ல முடியாது. ஏன்னா சில விஷயத்த நான் எதனால் இந்த கஞ்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது பதிவு நிறைய பெருசாக போகும். அதனால் சிம்பிளாக சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இதுலேருந்து பயன்பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போல் சனிக்கிழமையும் உங்கள் நட்சத்திரமும் பிரதோஷமும் சனி பிரதோஷமும் சேர்ந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்துங்க. பிரதோஷ அபிஷேகத்தில் கலந்து சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்க. இதுலேருந்து உங்களுக்கு சனி தோஷம் மட்டுப்படும். ஆனால் கண்டிப்பாக விட்டு போகாது, மட்டுப்படும். முடிஞ்ச வரைக்கும் அவரை சரணாகதி அடைங்கள். அவரோட பிரச்சனையை சமாளிக்கணும்னா நீங்கள் அவரை தான் சரணாகதி அடையணும். அவரை நீங்கள் சரணாகதி அடையினா பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதிலும் குச்சனூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக. இல்லைன்னா திருநள்ளார் போயிட்டு வாங்க. இது 2க்கும் போக முடியல அப்படின்னா திண்டுக்கல், திருச்சி பக்கம் உள்ளவங்க பழனிக்கு போயிட்டு வாங்க. இந்த மேஷ ராசிக்காரங்கள் அடிக்கடி மொட்டை அடிச்சிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் எதனால் அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்ல முடியாது. எல்லாம் மணிக்கணக்கில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்லிகிட்டே வரேன். அடுத்த பதிவில் ரிஷபராசியை பற்றி பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. நான் போடுற அந்த பதிவில் யாராச்சும் ஒருத்தங்க நற்பலன்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.